ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி நான் பூரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே பூரினா நாங்கள் மார்னிங் தான் ரெடி பண்ணி சாப்பிடுவோம். அன்றைக்கி கொஞ்சம் குட்டீஸ் இருந்தனால பூரி கேட்டாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி ஸ்பெஷலாக அவங்களுக்காக பூரி ரெடி பண்ணியாச்சு. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் கடாயில் எப்பயும் போல கடுகு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வெண்டைக்காய் இதுக்குள்ளே சேர்க்கணும். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டே வதக்கி சேர்க்க தேவையில்லை. இதுலேயே நம்ம சேர்க்கும் போதே நல்லா வதங்கிடும். அப்புறம் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் இதில் மாங்காவும் சேர்த்துருக்கேன். இனி புளிப்புக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் புளியும் லைட்டாக கரைச்சி ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளை சேர்த்து எடுத்தோன்னா நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி ரெடி. இந்த மாங்காய் போட்டு வெண்டைக்காய் பச்சடி வச்சனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. அன்னைக்கு 2வது நாள் விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு வந்தால் எப்படி மழை பிடிச்சதுன்னே தெரியல. சரியான மழைங்க. அப்புறம் விளக்கு ஒவ்வொன்றா ஏற்றி நான் வாசல்லையும் வச்சுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. அதனால் விளக்கு ஒரு 5 மணிக்கே வச்சு எடுத்து வச்சிட்டேன்.